9 persons இருக்காங்க. ABCDEFGH and I. ஸோ அவங்க மூவி வந்து டிஃப்ரெண்ட் மந்த்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரே இயர்ல இந்த மந்த்ஸ்ல எல்லாம் போயிட்டாங்க. ஆனா இதே ஆர்டர்ல அவங்க போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பி கோஸ் டு த மூவி இன் த மந்த் விச் ஹேஸ் அன் ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ் பட் ஆஃப்டர் ஜூலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ்னா 30 டேஸ் இருக்கிற மந்தா இருக்கணும். ஜூலைக்கு அப்புறம் 30 டேஸ் இருக்கிறது வந்து செப்டம்பர், அக்டோபர் இது 2 தான் 30 டேஸ் இருக்கும். ஒன்லி 2 persons கோயிங் பிட்வீன் பி அண்ட் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பி வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்ல பியை வந்து செப்டம்பர்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லி 2 persons கோயிங் பிட்வீன் பி அண்ட் ஏன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பி இருக்குன்னா அதுக்கு கீழே 2 பர்சன்ட்ல ஏ வரலாம். இப்ப இங்க நவம்பர்ல இருக்க பிக்கு கீழே 2 கேப் கிடையாது. இப்ப ஜூலைல செப்டம்பர்ல இருக்கிற பிக்கு 2 விட்டு கேப் போடலாம், ஏ போடலாம். இல்ல பி 2 கேப் விட்டு ஏ இப்படி வரலாம். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சி கோஸ் 2 persons பிஃபோர் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சி கோஸ் 2 persons பிஃபோர் ஏனா இந்த கீழே இருக்கிற ஏக்கு 2 இது முன்னாடி பி தான் இருக்கு. ஸோ அப்ப இந்த காம்பினேஷன் வராது. ஓகேவாங்க? ஸோ அப்ப பிக்கு கீழே ஏ வராது. ஏ பிக்கு மேலதான் ஏ வரும். அது இந்த டயக்ராம்லயும் வரலாம், இந்த டயக்ராம்லயும் வரலாம். ஸோ பிக்கு மேல ஏ, ஏக்கு 2 இது மேல சி. ஓகேவாங்க? சி கோஸ் 2 persons பிஃபோர் ஏ. சி கோஸ் 2 persons பிஃபோர் ஏனா இன் பிட்வீன் 2 இல்லைங்க, ரெண்டாவது ஆளா ஏல இருந்து ரெண்டாவது ஆளா சி போயிருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கோயிங் பிஃபோர் சி இஸ் சேம் அஸ் தி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கோயிங் ஆஃப்டர் டி. இந்த கண்டிஷனை பாருங்க. இந்த கண்டிஷனை பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட்னு போட்டிருக்கிறதுல நீங்க இந்த காம்பினேஷனை ஃபிட் பண்ணீங்கன்னா பி 2 இது முடிஞ்சு ஏ, ரெண்டாவது சி, மேல 2 இருக்கு. மேல 2 கேப் இருக்கு. சிக்கு முன்னாடி எத்தனை கேப் இருக்கோ அதே மாதிரி டிக்கு அப்புறமும் இருக்குன்னா இங்க வந்து டி இங்க தான் போட முடியும். இல்ல டி இங்க போட்டீங்கன்னா இந்த 2 கேப் அதே மாதிரி வரும். ஓகேவாங்க? ஸோ அப்ப டிக்கு மேல 2 கேப், இந்த இடத்துல டி போட்டீங்கன்னா இங்க ஒரு கேப். இப்படி வந்து ஒரு காம்பினேஷன் இருக்கு. இன்னொரு காம்பினேஷன் வந்து சிக்கு மேல ஒரு கேப், அதாவது சி இங்க போட்டீங்க அப்படின்னா பி வந்து ஏற்கனவே ஒரு கேப்புக்கு முன்னாடி இருக்கிறதுனால இந்த இடத்துல டி வராது. அதுக்கடுத்து சிஎ மேல போட்டீங்கன்னா டி லாஸ்ட்ல, அந்த மாதிரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒன்லி 1 person கோஸ் பிட்வீன் டி அண்ட் ஐன்னு இருக்கு. ஸோ டிக்கும் ஐக்கும் நடுவுல ஒரு பர்சன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிக்கும் ஐக்கும் நடுவுல ஒரு பர்சன் இருக்கணும். ஸோ எப்படி வேணாலும் மாறி வரலாம். ஜி கோஸ் இமீடியட்லி ஆஃப்டர் ஐன்னு சொல்லி, ஸோ ஐ கடைசியில இருந்தா அதுக்கப்புறம் ஜி போட முடியாது. ஸோ இந்த காம்பினேஷன்ல தான் இருந்திருக்கணும். அப்ப இந்த இடத்துல நவம்பர்ல பி இருந்தா ஐஜிடி அப்படின்னு நம்மளால வைக்க முடியாது. இங்க வந்து 3 வேகன்சிஸே கிடையாது. இப்ப இந்த டயக்ராம்ல பாருங்க, 3 வேகன்சி எங்கேயுமே இல்ல. ஸோ அப்ப பி இந்த இடத்துல இல்லாம பி கொஞ்சம் மேல இருந்தா ஐஜிடின்னு வந்திருக்கும். அப்ப பி வந்து செப்டம்பர்ல இருந்திருந்தா கீழே வந்து 3மே இதா இருக்கும். டி இங்க வந்தா சி இங்க போட்டிருக்கலாம். பில இருந்து 2 கேப் தள்ளி ஏ, ஏல இருந்து ரெண்டாவது ஆள் சி. ஸோ எல்லா கண்டிஷனும் இந்த காம்பினேஷன், இந்த 2ன்ற காம்பினேஷன்ல பிளேஸ் ஆயிருக்கு. ஹெச் கோஸ் இமீடியட்லி பிஃபோர் இ. ஸோ ஹெச் இ அப்ப 2 கேப் இருக்கணும். 2 கேப் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. அதுக்கப்புறம் கேப் இல்லை. ஸோ ஹெச்சும் இயும் இங்க வரும். எஃப் டஸ் நாட் கோ ஆஃப்டர் இ. அப்ப இங்கதான் வரும். ஓகேவாங்க? ஸோ இதுதான் அரேஞ்ச்மெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.